ஒவ்வொரு முறை நான் கையெழுத்து போடும் போதும் இதனால் பயன்பெறப் போகும் லட்சக்கணக்கான மக்களின் முகங்களை பார்க்கிறேன். சில திட்டங்களின் பெயரை சொல்லி இதன் மூலமாக எத்தனை லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்று எனது செயலாளரிடம் கேட்டேன். அவர்களின் பதில் எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. மாதந்தோறும் 1000 ரூபாயை கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக 1,15,16,292 மகளிர் பெறுகிறார்கள். விடியல் பேருந்து பயண திட்டம் மூலமாக 445 கோடி முறை பயணித்து பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் பயனடைந்தவர்கள் 1 கோடி பேர். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 16 லட்சம் பிள்ளைகள் வயிறார உணவு உண்கிறார்கள். நகைக்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் 13,12,000 பேர். கூட்டுறவு கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் 1 லட்சம் பேர். மூவலூர் ராமாமிர்தம்மையார் புதுமை பெண் திட்டப்படி 2 ஆண்டுகளுக்கு 4,81,075 மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிறார்கள். நான் முதல்வன் திட்டத்தில் 2 ஆண்டுகளில் 28 லட்சம் இளைஞர்கள் பயனடைந்துள்ளார்கள். இல்லந்தேடி கல்வி திட்டத்தில் 24,86,000 பள்ளி பிள்ளைகள் பயனடைந்திருக்கிறார்கள். 62,40,000 குடும்பங்கள் புதிய குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளது. 2 லட்சம் உழவர்கள் புதிய மின் இணைப்பு பெற்றுள்ளார்கள். உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை 30 லட்சம் முதியோர் மாதந்தோறும் பெறுகிறார்கள். உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை 5 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் மாதந்தோறும் பெறுகிறார்கள். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தால் பயனடைந்தவர்கள் 42,33,000 பேர். முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீடு தொகை உயர்ந்த பிறகு பயன்பெற்றவர்கள் 20,55,000 பேர். மீன்பிடி கால உதவித்தொகை பெற்றவர்கள் 4,86,000 பேர். மீன்பிடி இல்லாத கால உதவித்தொகை பெற்றவர்கள் 5,15,000 பேர். நம்மை காக்கும் 48 திட்டத்தால் பயனடைந்தவர்கள் 2 லட்சம் பேர். முதல்வரின் முகவரி திட்டத்தினால் பயனடைந்தவர்கள் 19,69,000 பேர். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலமாக பலனடைந்தவர்கள் 3,40,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட 45 லட்சம் குடும்பங்களுக்கு 6,000, 1,000 என நிவாரணத் தொகை வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த 33 மாதங்களில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று 6,569 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிகளை லட்சக்கணக்கான மக்களுக்கு வழங்கியுள்ளேன். இப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு இல்லந்தோறும் உதவி செய்து வரும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி. ஒவ்வொரு தனி மனிதனின் கோரிக்கையும் கேட்டு நிறைவேற்றி கொடுக்கும் ஆட்சி இது. இவையெல்லாம் வெறும் எண்ணிக்கை அல்ல, இவையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியின் எண்ணங்கள்.